கிறிஸ்துவின் கிறிஸ்தவம், இது வாழ்வின் வழி. Christianity of Christ. This is the way of life. பரிசுத்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே ஒருங்கிணைந்த சுவிசேஷ புத்தகங்களின் பார்வைக்கு அன்போடு கூட வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, நம்முடைய வீடு அல்லது நம்முடைய உடல், நம்மோடு இருக்கும் உறவுகள் எல்லாத்துக்குமே ஒரு பராமரிப்பு தேவைப்படுது. நம்முடைய பொருட்கள் கூட, நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கிற ஒரு பொருட்களுக்கு கூட பராமரிப்பு தேவை. அது என்னென்ன முக்கியமாக, அது பழுதாகும் போது அதை உடனடியாக பராமரித்து அதை சரி செய்ய வேண்டும். உணர்வற்ற இந்த பொருட்கள் கூட, கருவிகளுக்கும் நாம் ஒரு பராமரிப்பை கவனமாக செய்வதானால், மனிதன் உணர்வு ரீதியாக பல சோதனை அல்லது துன்ப நேரங்களில் அவன் சோர்ந்து போகும்போது அவனுக்கான ஒரு பராமரிப்பு தேவைப்படுகிறது இல்லையா? தேவன் அந்த பராமரிப்பை நமக்கு எப்படி செய்வார்? நமது ஆண்டவர் இயேசு இந்த பூமியிலே இருந்தபோது தன்னை சுற்றிலும் இருக்கிற மனிதரை பார்த்து அவர்களுடைய மிக முக்கியமான நெருக்கடிகளில், துன்பத்தில், கண்ணீர் வேதனையில் அவர் எவ்விதமாக பரிவோடு அவர்களை அன்பு கூர்ந்து ஆதரித்தார், சுகமாக்கினார், ஆறுதல் தந்தார். இதெல்லாம் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். உண்மையிலே இதை கேட்டுட்டு இருக்கும்போது நிறைய பேருடைய உள்ளமானது ஆவலாக இருக்கும். ஒரு கேள்வியும் உங்களுக்கு இருக்கலாம், இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு தேவ பராமரிப்பு எனக்கு கிடைக்குமா? ஒரு குழந்தை ஓடி போகுது, அது அப்படியே சட்டுன்னு கீழே விழுந்த உடனே தாயோ தகப்பனோ அங்கே யார் இருக்கிறாங்களோ உடனடியாக வேகமாக போயிட்டு அப்படியே அந்த குழந்தையை அள்ளி தூக்கி அந்த காலில் முட்டியில் அப்படி தடவி, ஏதாவது ஒரு சின்ன காயம் பட்டிருக்குமானால் அதுக்கு உடனடியான ஒரு விஷயத்தை நம்ம செய்கிறோம். பார்த்திங்கன்னா அதுதான் அந்த சமயத்தில், ஏற்ற சமயத்தில் செய்யப்படுகிற ஒரு பராமரிப்பு அல்லது ஒரு பரிவு, ஒரு கேர். மனித வாழ்க்கையில் ரொம்ப இடிஞ்சு போகிற மாதிரி, இருதயம் நொறுங்கி போகிற மாதிரி ஒரு சந்தர்ப்பம் இருக்குமானால் அதை நாம் உச்சகட்டமாக அல்லது ஒன்று மிக பெருசாக சொல்கிறதா இருந்தால் எதை சொல்லலாம்? மிக அன்பானவர்களோட மரணம், அல்லது ஒருவர் மட்டும்தான் ஆதரவு என்று இருக்கும் பொழுது அந்த நபரோட மரணமானது ஒரு கையறு நிலையை அந்த மனிதருக்கு உண்டாக்கும். கணவன் இறந்து விடுவார், மனைவிக்கு மிகப்பெரிய ஒரு வேதனை, இழப்பு. மனைவி இறந்து விடுவார், கணவனுக்கு மிகப்பெரிய ஒரு இழப்பு. பெற்றோர் இறந்துவிட்டால் பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய இழப்பு. பிள்ளைகள் மரித்துவிட்டால் யாருமே இல்லாத ஒரே ஒரு கைம்பெண்ணாக அல்லது விதவையாக ஒருவர் இருந்தால் அவர்களுக்கு எவ்வளோ பெரிய இழப்பாக இருக்கும் இல்லையா? அந்த சமயத்தில் நமது ஆண்டவர் இயேசு என்ன செய்தார்? லூக்கா 7ஆம் அதிகாரம் 11 முதல். மறுநாளிலே அவர் நாயின் என்னும் ஊருக்கு போனார். அவருடைய சீஷர் அநேகரும் திரளான ஜனங்களும் அவருடனே கூட போனார்கள். அவர் ஊரின் வாசலுக்கு சமீபித்த போது மரித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணும்படி கொண்டு வந்தார்கள். அவன் தன் தாய்க்கு ஒரே மகனாய் இருந்தான், அவளோ கைம்பெண்ணாய் இருந்தாள். ஊராரில் வெகுஜனங்கள் அவளுடனே கூட வந்தார்கள். இந்த வெகுஜனங்கள் வந்தார்கள் அப்படின்னும் போதே அந்த அம்மாவோட நிர்கதியான ஒரு நிலைமையை பார்க்கலாம். ஒரு பரிதாபம்தான். இந்த வெகுஜனங்களும் அன்றாடம் அந்த ஒரு பெண்ணுக்கு உதவி செய்வார்களா? தெரியாது. கணவன் இருந்தார், அவர் இறந்து விட்டார். தனக்கான ஒரு மகன் இருந்தான், வாலிபனாக இருந்தான், அவன் நிச்சயம் நம்மை காப்பாற்றுவான் என்கிற நம்பிக்கையில், அந்த ஒட்டுறவில் அந்த தாயார் வாழ்ந்திருப்பாங்க. பார்த்தா மகனும் மரித்து விட்டான். அப்போது ஒரு ஒற்றை மனுஷியாக ஒட்டுமொத்த உலகம் தன்னை சூழ இருந்தாலும், கிராமத்தில் இருக்கிற வெகுஜனங்கள் இப்பொழுது என்னைக்கு அந்த பிள்ளையை அடக்கம் பண்ணுற அந்த சமயத்தில் கூட வந்தாலும், மறுநாள் விடிந்த பிறகு அவர்கள் காலையிலே யார் யார் அவர்களோடு இருப்பார்கள்? அடுத்து அவர்கள் வாழ்நாள் பரியந்தம் யார் அவர்களுக்கு உதவி செய்வார்கள்? இதெல்லாம் அந்த பெண்ணோட மனதுக்குள்ளே ஓடிட்டே இருக்கல்ல. அப்போது அந்த தாயோட நிலைமை எவ்வளவு தூரத்துக்கு வேதனைக்குரியதாக இருக்குமே. நிர்கதியாக அவர்கள் இருப்பார்களே. ஆண்டவர் எதிரில் வருகிறார். ஊரிலிருந்து
புதைக்கும்படியாக இந்த ஒரு ஊர்வலம் வந்து கொண்டே இருக்கிறது. உயிர்த்தெழுதல் நானே என்று சொன்ன ஆண்டவர் வந்து கொண்டிருக்கிறார். ஒரு மரணம் அதனால் உண்டான அந்த வாலிபனின் பிணத்தை சுமந்து கொண்டு கண்ணீரோட வேதனையோட ஒரு கூட்ட மக்கள் அந்த கிராமத்திலிருந்து வெளியிலே வர்றாங்க. இந்த சந்திப்பு எப்படி இருக்குன்னு சொன்னால், எதிரும் புதிருமான 2 வெவ்வேறு விஷயங்கள் சந்திப்பதை நாம் அங்கே பார்க்குறோம். அதற்குள் நமது ஆண்டவர் எவ்விதமாக இதை பார்த்தார், அவர் என்ன செய்தார், இதுதான் இன்றைக்கு நமக்கான ஆறுதலும் நம்பிக்கையுமாக இருக்கும். 13 கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி. அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி. ஒருவேளை ஆண்டவரோடு வந்துட்டு இருந்தவங்க ஒரு தகவல் கொடுத்துருக்கலாம், தகவல் கொடுக்கணும்னு கூட அவசியம் கிடையாது. நமது ஆண்டவர் இருதயத்தின் எண்ணங்களை, அந்த எண்ணங்கள் தோன்றுவதற்கு முன்னே அறிந்தவர் என்று நமக்கு தெரியும். ஆனால் அந்த சமயத்தில் அந்த பெண்மணியின் மீது மனதுருகி. ஆனால் நடுவில் ஒரு வார்த்தை சொல்லிட்டு தான் செயலுக்கு வர்றாரு. அழாதே என்று சொன்னார். யாராவது ஒருத்தர் நம்மளை பார்த்து அழாதேன்னு சொல்கிறதுக்கு ஆள் இருக்கா? கண்ணீரை தொடச்சிக்குங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு ஆள் இருக்கா? சில நேரம் பெரியவங்க அப்படி யோசிக்கிறது உண்டு, புலம்புறது உண்டு. தனக்காக ஒருவரும் என் துன்பத்தை கூட தூக்கி போட வேணாப்பா, ஒரு ஆறுதல் சொல்ல ஆள் இல்லையே, அருகிலிருந்து அழாதே, கண்ணீர் விடாதே, கவலைப்படாதே என்று சொல்வதற்கு ஒரு நபர் இல்லை, நேர்மையான உண்மையான ஒரு உறவு இல்லை. இன்றைக்கு அப்படிப்பட்டவர்கள் பெருகி இருக்கிற ஒரு காலத்தில் நாம் இருக்கிறோம். நம்மெல்லாம் என்னமோ ஒன்றோடு ஒன்று கனெக்டட் மாதிரி தெரியணும், எல்லாருமே ஒன்றா இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் ஒரு இருதயமானது தனித்து தவிக்கிறது என்பது அந்த இருதயத்துக்கு தான் தெரியும். அப்படி தனித்து கைவிடப்பட்டதை போல தவிக்கிறவர்கள் இன்றைக்கு இருக்காங்க. இதோட ஒரு சின்ன அனுபவத்தை நாமெல்லாம் உலகம் முழுசும் கொள்ளை நோய் காலத்தில் அனுபவித்தோம். என்ன? தனிமைப்படுத்தப்பட்டார்கள். இந்த கொரோனா வந்தப்போ ஒரே வீடு, அந்த வீட்டுக்குள்ளவே நம்மளை ஒதுக்கி தனியாக வச்சாங்க. ஞாபகம் இருக்கா? நம்முடைய தாய் தகப்பன், நம்முடைய கணவன் மனைவி பிள்ளைகள் தான், உறவுகள் தான். ஆனால் அந்த கொள்ளை நோய் நிமித்தமாக அப்போவே அந்த தனிமையை, தனிமைப்படுத்தப்படுவதை உணர்ந்து வேதனைப்பட்டவர்கள் உண்டு. அதை தாங்க முடியாமல் தற்கொலை செய்து கொண்டவர்களெல்லாம் உண்டு. இந்த அருமையான சந்தர்ப்பத்தில் ஆண்டவர் மனதுருகினார். அந்த பெண்மணியோட நிலையை உணர்ந்தவராக, அதை அறிந்தவராக ஆண்டவர் மனதுருகினார். ஒருவேளை இன்னைக்கு ஒரு கேள்வி கேட்கலாம், என் நிலைமை அதை விட மோசமாக இருக்கே, என் மீது ஆண்டவர் இன்றைக்கு மனதுருகுவாரா? அந்த மனதுருக்கம் இன்றைக்கு எனக்கு வந்து சேருமா? என் வாழ்விலே அதனால் ஒரு மாற்றம் உண்டாகுமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நமது ஆண்டவரை பற்றி ஒரு சத்தியம் இருக்கிறது. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். அவர் நமக்காக இன்றைக்கும் பரிந்து பேசுபவராக இருக்கிறார். அவர் நமக்காக பிதாவினிடத்தில் பரிதபிக்கிற இருதயத்தோடு கூட, பழைய ஏற்பாட்டு ஆசாரியனை போல இல்லை, பலியா வா, இந்த பாவமா இதோ செலுத்துறேன் போப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆசாரியன் அன்றைக்கு நடந்து கொள்வான். அப்படி இல்லையா? நமது ஆண்டவர் பரிதபிக்கிறவராக இருக்கிறாராம். அப்படியானால் நாம் மனம் தளர வேண்டிய அவசியம் இல்லை. அன்றைக்கி நேராக ஃபிசிக்கலாக அவர் வந்தார், நின்னார், பேசினார், அங்கே ஒரு அற்புதம் செய்தார். அது மாதிரி இன்றைக்கி இல்லையே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம், யோசிக்கலாம். கர்த்தருடைய வார்த்தையின் வழியாக நமக்கான ஆறுதல், நமக்கான நம்பிக்கை, நம் வாழ்விலே நாம் ஜெபிக்கும் பொழுது, பிறர் ஜெபிக்கும் பொழுது அதற்கான பதில் மாற்றங்களாக வந்து கொண்டு தான் இருக்கிறது. ஏற்கனவே நம்ம நிறைய நன்மைகளை, மாற்றங்களை, ஜெபத்தின் பலன்களை அனுபவித்தவங்க தான். ஆனால் ஒரு புது துன்பம் வந்த உடனே அதெல்லாம் ஞாபகமே இல்லாமல் இதுலேயே நம்ம போயிடுவோமா, இதுலேயே அழிஞ்சிருவோமா, இப்படியே இருந்துருவோமா அப்படின்னு தான் நமக்கு நினைக்க தோணுது. தேவனுடைய மாறாத மகாமேன்மையான வாக்குத்தத்தங்களை நாம் நினைவில் கொள்ளணும். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தோட 2ஆம் பாகம் பாருங்க. கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள், கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கமுள்ளவராயிருக்கிறாரே. மிகுந்த உருக்கமும் இரக்கமுள்ளவராயிருக்கிறாராம். நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் மனதுருகக்கூடியவராக, பரிதவிக்கக்கூடியவராக, நம்முடைய துன்ப நேரத்திலே நமக்காக நம்முடைய கண்ணீரை கண்டு, நம்முடைய குரலை கேட்டு, நம்முடைய ஜெபத்துக்கான பலனாய் ஆறுதலை, மாற்றங்களை
அவர் உடனடியாகவும் தரக்கூடிய வல்லமையுள்ளவராக இருக்கிறார். பிதாவினுடைய வலது பார்சத்திலே நமக்காக இருக்கிறார்னு வேதம் சொல்லுது. 14:15 கிட்ட வந்து பாடையை தொட்டார், அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர், வாலிபனே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினான். அவனை அவன் தாயினிடத்தில் ஒப்புவித்தார். எவ்வளவு அழகான விஷயமா இருக்கு பாருங்களேன். ஒரு சீனியர் டாக்டர் மனதுருகி ஒரு வியாதியஸ்தனை சுகமாக்கி உரியவர்களிடத்தில் ஒப்படைப்பது போல பல மடங்கு நமது ஆண்டவர் இயேசு மனதுருகினார், அழாதே என்றார், அந்த வாலிபனை தொட்டார், எழுந்திருக்க வைத்தார். அவன் வியாதிப்பட்டவனாக இருந்தால் சுகமானவனாக, மரித்தபடியினால் அவன் உயிர்த்தெழுந்தவனாக, எழுந்தவுடனே அவன் பேசத் தொடங்கினான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படியே உடம்புல கொஞ்சம் சூடு இருந்தது, அப்படியே உடம்பு கொஞ்சம் அசைஞ்சுது, உயிர் வந்துடும், ஒரு மாதம் 2 மாதம் அப்படியே வீட்டில் வச்சிருங்க அப்படிலாம் இல்லை. நேற்றுக்கு எப்படி பேசிட்டு இருந்திருப்பானோ அதுபோல் இப்பொழுது உடனடியாக பேசத் தொடங்கினானாம். நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய அற்புதம் எப்படி இருக்குது? நம்முடைய பிரச்சனைக்கான தீர்வை அவர் இப்படி செய்ய முடியும் என்பதை இதன் மூலமாக நாம் கற்றுக்கொள்ளலாம். அன்பானவர்களே, ஆதரவை, அந்த ஒரு உறவை நீங்கள் இழந்திருப்பீர்களானால் உங்கள் மீது மனதுருகும்படியாக இன்றைக்கும் உயிருள்ளவராக, உங்கள் கண்ணீரை காண்பவராக, உங்கள் ஜெபத்தை கேட்பவராக நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். பல சந்தர்ப்பங்களில் அதை அவர் நமக்கு காண்பித்திருக்கிறார். நாம் அதை இப்போ நினச்சி பார்த்தா ஆமாம் அப்படின்னு சொல்லுவோமா இல்லையா? இந்த சம்பவத்தில் சுற்றி இருந்தவர்கள் எப்படி பார்த்தாங்கன்னு பாருங்கள். 16 எல்லாரும் பயமடைந்து மகா தீர்க்கதரிசியானவர் நமக்குள்ளே தோன்றியிருக்கிறார் என்றும் தேவன் தமது ஜனங்களை சந்தித்தார் என்றும் சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். இந்த ஒரு அற்புதமானது. ஏன்னா பாடையிலே சுமந்து கொண்டு கல்லறைக்குள் வைக்க வந்த அந்த வாலிபன் நடுவிலேயே அந்த பாடையிலிருந்து எழுச்சி உட்கார்றான் அப்படின்னு சொன்னால் முதல் உணர்வு பய உணர்வு தானே வரும். கரெக்டாக ஆவியானவர் சொல்கிறாரு, அந்த சுற்றி இருந்தவர்கள் எல்லாம் பயந்தார்கள். அடுத்தது மகா தீர்க்கதரிசியானவர், ஏன்னா அவங்களுக்கு இந்த பூமியிலே பார்த்த மிகப்பெரிய அற்புதம் செய்ததான வரலாறு என்ன ஞாபகம் இருக்குன்னா, பெரிய பெரிய தீர்க்கதரிசிகள் செய்த அற்புதங்கள் ஞாபகம் இருக்கும். எலியா, ஏசையா போன்ற தீர்க்கதரிசிகள் ஞாபகம் இருக்கும். அவன் மகா தீர்க்கதரிசின்ட்டாங்க, அவங்க எல்லாருக்கும் மேலே தீர்க்கதரிசி அவர். அடுத்தது தேவன் எவ்வளவு அழகாக இறங்கி இந்த ஒரு காரியத்தை செய்தார் என்று சொல்லி அவர்கள் தேவனை மகிமைப்படுத்தினார்களாம். நாம் கூட நம் வாழ்வில் தேவன் செய்யும் அற்புதத்துக்கும் மாற்றங்களுக்கும் பிரச்சனையின் தீர்வுகளுக்கும் ஆறுதல் சந்தோஷம் சமாதானத்துக்கும் நன்மைகளுக்கும் அவரை மகிமைப்படுத்த கவனமாக இருக்கணும். தேவனை மகிமைப்படுத்த நாம் கவனமாக இருக்கணும். நாம் பொதுவாகவே நன்றி இல்லாதவர்களாக, நல்லதை பெற்றுக்கொண்டால் அதை மறப்பவர்களாக நாம் இருக்கிறோம். அப்படி இல்லாமல் தினந்தோறும் கடந்த நாட்களில் கர்த்தர் செய்த உபகாரங்களுக்காக, ஏன்னா சங்கீதக்காரன் சொன்னது ஞாபகம் இருக்கா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த உபகாரங்களை மறவாதே. நீ மறந்துடுவ, அதனால் சொல்கிறேன் உனக்கு, நீ மறவாதே. எப்படி இருக்குது? இது உண்மைதானே? ஆக நாம் இன்றைக்கி கேட்டுட்ருக்கும்போது யோசனை பண்ணி பாருங்களேன். தேவன் நமக்கு செய்த பெரிய பெரிய விஷயங்கள், அதுக்கெல்லாம் உரிய நன்றியை, அவரை தேவனை மகிமைப்படுத்தும்படியாக நாம் சரியாக நடந்து கொண்டோமா? அவரை வாயினாலாவது புகழ்ந்து மகிமைப்படுத்தினோமா? அதை நினைக்கிறோமா? நன்றியோடு நினைக்கிறோமா? இவர்கள் தேவனை மகிமைப்படுத்தினார்கள். எரேமியா 16:19 என் பெலனும் என் கோட்டையும் நெருக்கப்படுகிற நாளில் என் அடைக்கலமும் ஆகிய கர்த்தாவே, புறஜாதிகள் பூமியின் கடையாந்தரங்களிலிருந்து உம்மிடத்தில் வந்து மெய்யாகவே எங்கள் பிதாக்கள் பிரயோஜனமில்லாத பொய்யையும் மாயையும் கைப்பற்றினார்கள் என்றார்கள். ரொம்ப கரெக்டாக இந்த சமுதாயத்தை, நம்ம வாழ்க்கையை ஆழமாக பார்த்தோம்னா நாம் இந்த மாதிரி பிரயோஜனமில்லாத பொய் மாயைகளை கைப்பற்றி கொண்டு அதை பிடித்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் எதை விட்டுட்டோம்? பலனும் கோட்டையும் நெருக்கப்படுகிற நாளிலே அடைக்கலமுமாகிய தேவனை. அவர் அப்படிப்பட்டவர் தான், இன்றைக்கும் அப்படிப்பட்டவர் தான். சங்கீதக்காரன் பல பாடல்களை பாடியிருக்கிறார். கர்த்தரின் பலன், நம்ம கூட பாட்டு பாடுறோமில்ல, கர்த்தாவே என் பலனே அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் இன்னைக்கு
உங்கள் மனசு ஏதோ ஒரு இழப்பினால் பாரத்தோடு இருக்குமானால், வியாகுலத்தோடு இருக்குமானால், மனதுருகும் ஆண்டவர் என்றைக்கும் உங்களை கவனிக்கிறார். அதனால தான் ரொம்ப அழகாக எபிரேய ஆசிரியர் சொல்கிறாரு, எபிரேயர் 4:15-16, நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதவிக்கக்கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல், அப்படியானால் பரிதவிக்கக்கூடியவர், எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டோம் பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேரக்கடவோம், ஜபிக்க கடவோம். சில நேரம் ஜபிக்கிறதுல ஒரு விரக்தியும் சலிப்பும் உண்டாகி ஜெபம் பண்ணுவதை இன்னைக்கு நிறைய பேர் விட்டுடுறாங்க. ஜெபம் பண்ணுறதுக்கு அது என்னமோ ஒரு ஊக்கமே இல்லை, உற்சாகமே இல்லை, அதெல்லாம் நம்பிக்கையே இல்லைன்ற அளவுக்கு கிறிஸ்தவர்கள் மாறி வருகிற காலமாக இருக்கிறது. அநேக உபாயங்களை இந்த உலகம் காட்டுறதுனால அது பின்னால் போயிடலாம், பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறாங்க. பிரியமானவர்களே, மனதுருகும் ஆண்டவர் இன்றைக்கும் மனதுருக்கத்தோடு நம்மை அவர் கவனிக்கிறார், நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். இம்மீடியட்டாக உடனடியான நமக்கான உதவி அவர் செய்ய வல்லவர். அடுத்தது மிக முக்கியமான பிரச்சனை, இதை நம்ம ரொம்ப பெருசாக எடுத்துக்கிறது இல்லை, ஆனால் பெருசாக பாதிப்புள்ளது தான். அது என்ன தெரியுங்களா? நம்ம மனசுக்குள்ளே உண்டாகிற ஒரு சந்தேகம், ஒரு நபரை பற்றி, ஒரு விஷயத்தை பற்றி, கடந்த கால நிகழ்வை பற்றி, எதிர்காலத்திலே அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தை பற்றிய இந்த சந்தேகம்னு ஒன்று இருக்குல்ல, அது உள்ளே வந்துடுச்சின்னு சொன்னால் அது நம்மளை பாடாப்படுத்திடும், நிம்மதியாக இருக்கவே விடாது, அது நம்மளை மொத்தமாக தலைகீழ கவுத்துருன்னு கூட சொல்லலாம். பாருங்களேன், லூக்கா 7:17 முதல். இந்த செய்தி யூதேயா தேச முழுவதிலும் சுற்றியிருக்கிற திசைகள் யாவற்றிலும் பிரசித்தமாயிற்று. இவைகள் எல்லாம் யோவானுடைய சீஷர்கள், யோவான் ஸ்நானகன், அவனுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது யோவான் தன் சீஷர்கள் 2 பேரை அழைத்து, நீங்கள் இயேசுவினிடத்துக்கு போய், வருகிறவர் நீர்தானா அல்லது வேறொருவர் வர காத்திருக்க வேண்டுமா என்று கேளுங்கள் என்று சொல்லி அனுப்பினான். இது ரொம்ப வித்தியாசமாக இருக்குது, நமக்கு ரொம்ப ஷாக்காக இருக்கும். ஏன்னா யோவான் ஸ்நானகன் எப்படிப்பட்டவர், அவர் எவ்விதமாக தேவனால் அனுப்பப்பட்டவர், அவர் எவ்வளோ வைராக்கியமாக மேசியாவுக்கான வழியை ஆயத்தம் பண்ணினவர், அரசாங்கத்துக்கோ ராஜாவுக்கோ யாருக்குமே பயப்படவே மாட்டார். ஆண்டவர் இயேசுவை அடையாளம் கண்டு அவரை இந்த யூத சமூகத்துக்கு அறிவித்தவர். என்னன்னு சொன்னார்? உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி வருகிறார். அவர் பாதரட்சியே இல்லை, பாதரட்சியின் வாரை அவிழ்க்க கூட நான் தகுதியற்றவன் என்று சொன்னார். அந்த ஆண்டவரோட ஊழியம் எப்படி இருக்குன்னு சொன்னார். தான் என்ன செய்வதாக சொன்னார். தான் சிறுக அவர் பெருக வேண்டும் என்று சொன்னார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்த சாட்சியை இவ்வளவு வலுவாக உரத்த சத்தமாக ஒருவரும் சொல்லவில்லை. அதற்காகவே பிறந்தவர் இவர் தான். அவர் அப்படி தானே பேசிட்டு வந்தார். ஆனால் இப்போ இந்த சந்தர்ப்பம் படிக்கணும் பார்த்தீங்களா? அவர் ஏரோதினுடைய குற்றத்தை, பாவத்தை சொல்லி காட்டிய போது சிறையிலே அடைக்கப்பட்டிருந்தார். அது ஒரு சதி தான். அந்த சிறையிலே அடைக்கப்பட்ட அந்த சமயம் சில மாதங்கள் கூட இருக்கலான்னு வச்சுக்குவோமே. விறுவிறுப்பாக ஒரு புரட்சியாளனாக எல்லா இடங்களிலும் நின்று ஜனங்களுக்கு சத்தியத்தை, மேசியாவின் பாதையை, மனம் திரும்புதலை போதித்து கொண்டிருந்த ஒருவரை அப்படியே மியூட்டில் போட்டு உள்ளே வச்ச மாதிரி, எதுவுமே பேச முடியாதவராக, அடைக்கப்பட்டவராக சிறைக்குள்ளே இருக்கும் பொழுது மண்ணில் என்ன ஆகும்? அவருடைய வேகம் தணிந்து 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 என்ன ஆகும்? அது அப்படியே ஒரு கட்டத்துக்கு என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னால், வெளியில் அற்புத அடையாளங்கள்லாம் செஞ்சிட்ருக்கிறாரே ஆண்டவர், அவர் தான் வரப்போகிற மேசியாவா இல்லை வேறு யாராவது வரணுமா? இந்த கேள்விக்கு பின்னால் நாம் என்ன வேணாலும் யூகம் பண்ணலாம். ஏன்னா இவர் எந்த அளவுக்கு பேசியிருக்கிறார்னா, நீதியுள்ளவராகிய மேசியா அவர் மரத்தின் வேறருகே கோடாரி வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நீங்கள் மனம் திரும்பிட்டீங்கன்னா அவர் இரட்சகராக உங்களுக்கு இருப்பார். அவர் நீதியுள்ள நியாயாதிபதியாக இருக்கக்கூடியவர். அப்படியானால் இந்த ஏரோதுக்கு ஏன் ஒரு தண்டனை கொடுக்கல? என்னை இப்படி முடக்கி வைக்கிறது, என் ஊழியத்தை செய்ய முடியாமல் எனக்கு ஒரு நிலைமை இப்படி இருக்கிறதுன்றது நியாயமா? இது என்ன வேணாலும் அவர் யோசனை பண்ணியிருக்கலாம். ஏன்னா அந்த யோசனை கண்டிப்பாக வேறு வகையில் எப்படியாவது இருந்திருக்குன்றதுனால தான் இங்கே வருகிறவர் நீர்தானா அல்லது வேறொருவர் வர காத்திருக்க வேண்டுமா அப்படின்றார். அப்படியானால் இந்த வார்த்தைக்குள்ளே நான் என்ன கவனிக்கிறேன்? சிறைக்குள்ளே அவர் காத்திருக்கிறார், தினமும் காத்திருக்கிறார், தனக்கு ஏதோ ஒரு விடுதலை நடக்கும் என்று காத்திருக்கிறார். வல்லமையுள்ள வெளியிலே அற்புதங்களை அடையாளங்களை செய்து கொண்டிருக்கிற, மரித்தோரை உயிர்ப்பித்து கொண்டிருக்கிற ஆண்டவர் இயேசு இந்த சிறைக்குள்ளிருந்து என்னை விடுதலையாக்கி வெளியே விட்டு விட்டால்
என்னுடைய ஊழியத்தை நான் செய்து கொண்டிருப்பேனே, இதற்காகத்தானே நான் பிறந்தேன், இதற்காகத்தானே எனக்கு வாக்கு கொடுக்கப்பட்டது, என் ஊழியத்தை நான் இன்னும் முடிக்கலையே. அப்படியெல்லாம் அவர் யோசனை பண்ணியிருப்பாரா இல்லையா? இந்த கேள்விக்குள் அதெல்லாம் பொதிந்திருக்கு. இப்படி கேட்ட பிறகு அதை ஆண்டவர்கிட்ட வந்து சொல்கிறாங்க. 20ஆம் வசனம், அந்தபடி அவர்கள் அவரிடத்தில் வந்து, வருகிறவர் நீர்தானா அல்லது வேறொரு வர காத்திருக்க வேண்டுமா என்று கேட்கும்படி யோவான் ஸ்நானன் எங்களை உம்மிடத்துக்கு அனுப்பினார் என்றார்கள். அந்த சமயத்திலே நோய்களையும் கொடிய வியாதிகளையும் பொல்லாத ஆவிகளையும் கொண்டிருந்த அநேகரை அவர் குணமாக்கி அநேக குருடருக்கு பார்வையளித்தார். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் போய் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் யோவானுக்கு அறிவியுங்கள். குருடர் பார்வையடைகிறார்கள், சப்பானிகள் நடக்கிறார்கள், குஷ்ரோகிகள் சுத்தமாகிறார்கள், செவிடர் கேட்கிறார்கள், மரித்தோர் எழுந்திருக்கிறார்கள், தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. என்னிடத்தில் இடரல் அறையாதிருக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் என்றார். இந்த கடைசியாக சொன்ன ஸ்டேட்மெண்ட்டு தான் கொஞ்சம் சுருக்குன்னு இருக்கிற மாதிரி இருக்குது. சொல்லுவாங்க சில நேரத்தில், என்கிட்ட பிரச்சனை பண்ணிக்காத அவள் தான் அப்படின்வாங்க. ஒரு மேனேஜர் கூட சொல்லுவார்னு வச்சுக்கோமே, அப்படியே சுருக்கணும். ஓ, என்னை பற்றி நீ இவ்வளோ நல்லா நினச்சிருக்கியாப்பா, என்னை பற்றிய புரிதல் உனக்கு ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, உன்னை பற்றி நானும் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னால் அது எப்படி இருக்கும்? அந்த ஸ்மூத் ரிலேஷன்ஷிப் அழகாக தெரியுதா இல்லையா? ஆனால் இது ரொம்ப எதிரும் புதிரும் போல் இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் ரொம்ப கோவப்பட்டு, என்ன மூளைகளை குழம்பி போச்சா, புத்தி மங்கி போச்சா, நான் யாருன்னே தெரியாத அளவுக்கு ஆயிட்டான் அவன் அப்படிலாம் கேட்கவே இல்லை இல்லையா? பாருங்கள், நீங்கள் என்னெல்லாம் பார்த்துட்டே இருக்கீங்களோ அதெல்லாம் போய் யோவானுக்கு சொல்லுங்கள். ஆனால் ஒன்று சொல்லுங்கள், என்னிடத்தில் இடரல் அடையாமல் இருந்தால் நல்லது, பாக்கியவானாக இருப்பான். அப்படியானால் மிகப்பெரிய மனிதர்கள், தேவனால் பயன்படுத்தப்பட்ட மிகப்பெரிய மனிதர்கள் வாழ்விலே பலவீனராகவும் சந்தேகம் ஏற்படக்கூடியவர்களாகவும் அவசரப்படுகிறவர்களாகவும் இருப்பாங்க தான். அது விதிவிலக்கே கிடையாது. பூமியிலே மனிதனாக பிறந்து விட்டால் ஏதோ ஒரு வகையில் அந்த மனித மாம்சத்தின் பலவீனம் ஒருவரை தாக்கத்தானே செய்யும். இது பூமியில் பிறந்த மனிதர்கள் எல்லாரையத்திலையும் நீங்கள் பார்க்கலாம். ஆதாம் தொடங்கி மிகப்பெரிய ஜாம்பவான்கள் எல்லார்கிட்டையும் பார்க்கலாம். நோவாவை பார்க்கலாம், ஆபிரகாம், மோசே, தாவீது. அப்படியே புதிய ஏற்பாட்டுக்குள்ளே வந்தாலும் ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா விசுவாசத்தில் வல்லவர்களாக இருப்பார்கள். இன்னொரு கட்டம் பார்த்தா பலவீனத்தினாலே அவர்கள் இடறுவார்கள், கொஞ்சம் சறுக்குவார்கள். இதெல்லாம் இருக்க தானே செய்யும். அப்போது அவர் சொல்லிட்டு என்னன்றாரு 24 முதல், யோவானுடைய தூதர்கள் போன பின்பு அவர் யோவானை குறித்து ஜனங்களுக்கு சொன்னது என்னவென்றால், எதை பார்க்க வனாந்தரத்துக்கு போனீர்கள்? காற்றினால் அசையும் நாணலையோ? அல்லவென்றால் எதை பார்க்க போனீர்கள்? மெல்லிய வஸ்திரம் தரித்த மனுஷனையோ? அலங்கார வஸ்திரம் தரித்து செல்வமாய் வாழ்கிறவர்கள் அரசர் மாளிகைகளிலே இருக்கிறார்கள். அல்லவென்றால் எதை பார்க்க போனீர்கள்? தீர்க்கதரிசியோ? ஆம், தீர்க்கதரிசியை பார்க்கிலும் மேன்மையுள்ளவனையே என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இதோ நான் என் தூதனை உமக்கு முன்பாக அனுப்புகிறேன், அவன் உமக்கு முன்னே போய் உமது வழியை ஆயத்தம் பண்ணுவான் என்று எழுதிய வாக்கியத்தால் குறிக்கப்பட்டவன் இவன்தான். ஸ்ரீகளிடத்திலே பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானனை பார்க்கிலும் பெரிய தீர்க்கதரிசி ஒருவனும் இல்லை. ஆகலும் தேவனுடைய ராஜ்யத்தில் சிறியவனாயிருக்கிறவன் அவனிலும் பெரியவனாயிருக்கிறான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். யோவானுடைய உபதேசத்தை கேட்ட ஆயக்காரர் முதலான சகல ஜனங்களும் அவனாலே ஞானஸ்நானம் பெற்று தேவன் நீதிபரர் என்று அறிக்கையிட்டார்கள். பரிசேயரும் நியாயசாஸ்திரிகளுமோ அவனாலே ஞானஸ்நானம் பெறாமல் தங்களுக்கு கேடுண்டாக தேவனுடைய ஆலோசனையை தள்ளிவிட்டார்கள். அவனுக்கு போய் சொல்லிடுங்க, என்னிடத்தில் இடரல் அடைய வேண்டாம், இடரல் அடையாதிருந்தால் பாக்கியம். இதை கேட்டுட்டு இருந்த சுற்றி இருந்த ஜனங்க யோவான் ஸ்நானகனை குறைவாய் மதிப்பிட்டுறக்கூடாது, தப்பாக நினச்சிடக்கூடாது. உடனே யாரை பார்க்க போனீங்க நீங்கள்? யாருன்னு நினச்சிங்களா இந்த யோவான் ஸ்நானகனை அப்படின்னு பழைய ஏற்பாட்டிலே தேவனுடைய ஏற்பாட்டை தீர்க்க தரிசனத்தை சொல்லி மகா பெரிய தீர்க்கதரிசி என்று சொன்னார். ஏன் தெரியுங்களா அப்படி ஒரு வார்த்தையை சொன்னார்? பாருங்க, இந்த சம்பவத்துக்கு முன்னால இயேசு அந்த வாலிபனை எழுப்பின உடனே என்ன சொன்னாங்க? மகா பெரிய தீர்க்கதரிசி வந்திருக்கிறார். ஆனால் பாருங்க, ஆண்டவர் எவ்வளவு அழகா தாம் பிள்ளைய மகிமைப்படுத்தி மேன்மைப்படுத்தி புகழ்வதில் ஒரு தகப்பனுடைய இருதயம் எப்படி இருக்குமோ அதுபோல இங்கே சொல்கிறாரு, ஸ்ரீகளிடத்திலே பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானனை போலும் பெரிய தீர்க்கதரிசி ஒருவனும் இல்லை. ஆச்சரியமாக இருக்குல்ல? தேவன் நம் மீது பொறுமையாக இருப்பார், நம்மை காப்பாற்றுவார், நம் மீது மனதுருகுவார்.
இதெல்லாம் இந்த சம்பவத்துக்குள்ளே பார்க்கலாம். இதை நம்ம ஒரு பெருசாக எடுத்துக்கவே மாட்டோம். என்ன யோவான் சார் இப்படி கேட்டார், அவருக்கே பாவம் சந்தேகம் வந்துச்சு போலுக்குதுப்பா அப்படின்னுவோம். அப்படி இல்லை. அந்த பலவீனம், அந்த இடரல் போன்ற எண்ணம் வந்தது உண்மைதான். அதை தாண்டி ஆண்டவர் எப்படி மனதுருக்கமாக நடந்தார், சந்தேகம் வந்துவிட்ட ஒரு மனிதனை எப்படி அவர் கையாண்டார். அப்படியே இன்னும் மிக மோசமாக அவன் அவ்வளோதான் ஒழிஞ்சான், இத்தோட அவனுடைய இருதயத்தில் எல்லாமே போச்சு, அந்த விசுவாச வைராக்கியம் எதுவுமே இல்லை, போச்சு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லலை. பார்த்தீங்களா? யாரும் மற்றவங்க தப்பாக நினைச்சிடக்கூடாதுன்னு சொல்லி மிக மேன்மையாக யோவானை உயர்த்தி பேசினார். நம்முடைய பெற்றோர் பிள்ளைகளை அப்படி தானே பண்ணுவோம். யாராவது குறை சொன்னால் கூட, இல்லை என் பிள்ளை சரியாயிடுவான், நல்லா இருப்பான், நல்லா வருவான் அப்படின்னு தானே சொல்லுவாங்க ஒரு தாய். அதுபோல் ஆண்டவர் இங்கே நடந்து கொண்டார். நம்முடைய விசுவாசத்தை காப்பாற்றிக் கொள்ள நமது ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். அதுதான் இங்கே செய்தார். நிச்சயமா ஏதோ ஒரு வகையில் கேட்டுக்கொண்டிருந்த உங்கள் உள்ளத்துக்கு ஆறுதல், நம்பிக்கை, பலன் உண்டாயிருக்கும் என்று நான் நம்புகிறேன். ஜெபம் பண்ணலாம். இரக்கமுள்ள பிதாவே, பரிசுத்தரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம்ப்பா. ஒரு வித்தியாசமான ஆனால் எங்களுக்கு தெரிந்த ஒரு சம்பவத்திலிருந்து இன்றைக்கு எங்களுக்கு தேவையான ஆறுதலை, ஆலோசனையை, ஆண்டவர் இயேசுவின் மனதுருக்கத்தை, அன்பை, இரக்கத்தை இன்றைக்கு நம்பிக்கை எங்களுக்குள் உருவாகும்படிக்கு பேசியதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தைகளின் வல்லமைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். சத்தியம் எங்களுக்குள் வந்து பிரகாசிப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி தகப்பனே. உம்முடைய வசனம் எங்களை வல்லமையோடு சந்தித்திருக்கிறது. நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து எங்களை கைப்பிடித்து நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.